அதனால ஒரு சாதாரணமாக தரமட்டத்தில் இருக்கிறவன் வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு மூலையில், அதாவது வடகிழக்கு மூலையை தாண்டி மற்ற இடத்துல மூங்கில் குச்சி வடமேற்கு மூலையில் மூங்கில் மரத்தை வளர்த்துட்டான்னா அந்த வீட்டுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய சக்தி அந்த மூங்கில் மரத்துக்கு உண்டு. நெசமா அப்போ ஏன்னு பார்த்துக்கோங்க, நீங்களும் கேட்டுக்கோங்க. எல்லாம் தேட கிடைக்காத சக்திகள். அப்போது அந்த மூங்கில் மரம் குறிப்பிட்ட காலத்துக்கு வளர்ந்த பிறகு அந்த மூங்கில் மரத்தை வெட்டிடுவாங்க. மூங்கில் மரத்தை விட்டுட்டு அந்த இடத்த விட்டுட்டு அந்த வடமேற்கு மூலையை தாண்டி, ரொம்ப டைரக்ட் வடமூலை வராது, அந்த இடத்த தாண்டி அந்த இடத்த வணங்கக்கூடிய மதிக்கக்கூடிய இடமா வச்சுருவான். அதுலேருந்து அந்த வீடு டாப் லெவலில் இருக்கும். பணக்காரனை ஆக்கி விட்டு போயிடும். ஏன்னா குரு கொடுப்பார் எவர் தடுப்பார். அதாவது குரு கோடி, சுக்கிரன் லட்சாதிபதி ஆக்குவார், குரு கோடீஸ்வரன் ஆக்குவார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மைம்பாங்க. குரு எனக்கு கெட்டுப்போச்சு சார், குரு இல்லை சார் அப்படின்னா குருவை மனசை வச்சுட்டு இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். குரு பார்த்தா கோடி புண்ணியன்ட்டேய, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லியிருக்காங்களே, அது என்ன சார் அப்படின்னா, குரு நீசமானவங்க, குரு விட்டு போனவங்க இந்த புனர்பூச நாளில் கோபுர தரிசனம் பார்த்து கோயில் பூட்டினாலும் பரவாயில்ல, பூட்டினாலும் பரவாயில்ல, எந்தனாலும் பரவாயில்ல, ஒன்று அந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியத்தை தரும். அதில் இருக்க ஸ்தல விருட்சகமும் உங்களை பார்த்து மேலேருந்து டாட்டா காட்டி உங்களுக்கு தேவையான சக்தி ஆற்றலை இந்த புனர்பூஷ நட்சத்திர நாள் உங்களுக்கு கொடுக்கும். இதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இந்த புனர்பூஷ நட்சத்திரத்தினால உங்களுக்கு குரு இல்லை வைக்கல அப்படின்னா உங்களுடைய ராசி கட்டங்களில் சந்திரனுடைய சுழற்சி காலங்கள் வரும் பொழுது, புனர்பூஷ நட்சத்திரம் வரும் பொழுது, சந்திரன் அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் உட்காரும் பொழுது, 3ஆம் பாகத்தை தாண்டி 4ஆம் பாகத்தில் கடகத்தில் வரும் பொழுது இந்த அதிசயம் நடக்கும்.